vlogs with Subbu. Happy Women's Day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் இந்த உமன்ஸ் டேயில் எங்கே போனோம் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த உமன்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் வந்தனால நாங்கள் வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணியிருந்தோம் உமன்ஸ் மட்டும். ஸோ கிட்ஸ் எல்லாம் வீட்டில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் கூட நாங்கள் மட்டும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 to 5 minutes கிட்ட தான், பக்கத்துலேயே தான் பிஆர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி யூஎஸில் வந்துட்டு நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் போவோம், அதாவது ஃபேமிலியோடு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 days முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து புக் பண்ணிவிட்டு போயாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர்கிட்ட போயிருந்தோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் வந்து யூஎஸ் ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது ஒன்று வச்சுருவாங்க, ஒன்று சாலட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஃபுட் அளவுக்கு வந்து இவங்க ஸ்பைசஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ லெஸ் ஸ்பைஸியாக தான் இருக்கும் எல்லாமே. மோஸ்ட்லி எல்லாமே சீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படைசர்ஸ் வந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கலமாரி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஸ்குவிட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து தக்காளி சாஸோடு வச்சுருந்தாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்கில் வந்து ஸ்டப்டு இது ஒன்று சம்திங் அது. ஸோ அது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி லெமனோட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலாப்பியா, ட்ரை பீன்ஸு, அப்புறமா வந்து பொட்டேட்டோ மேஷ்டு. ஸோ அதுதான். ஸோ ஒருத்தவங்களும் வந்து ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து என்னோடய பிளேட்டு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திலாப்பியா, பீன்ஸு, அப்புறம் மேஷ்டு பொட்டேட்டோ. எப்படி இருக்குது சுஸ்மே? அதுக்கு பேர் என்ன சுஸ்மே? Lasagna. Chicken lasagna. Chicken, not chicken, cheese. Fat fillet Alfredo. Fat fillet Alfredo. Chicken parmesan. Super. Kavita ka enna? Chicken masala. It tastes awesome. Wow. Idu? Shama ka enna order panninga? எப்படி இருக்கு? காய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு காரம் இல்லாம இருக்கு. சரி, ஓகே. இங்க பார்த்து சொல்றா வீடியோவா. எப்படி இருக்கா நீ? நல்லா இருக்கு. அது பேர் என்ன? Chicken masala. சிக்கன் மசாலா. நல்லா இல்ல. எப்படி இருக்கு சுப்பு? நீங்க நினைச்சது மாதிரி இருக்கா? அதுக்கு ஒரு தலை ஆட்டினா ஏதாவது ரிவ்யூ சொல்லுங்க. ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேர்ள்ஸாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ ஓகே, ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பாருங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சாப்பிட்றது வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. அவ்வளோ ஃபுட்டு வாய் அடைச்சிருச்சு. ஓகே. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் புட்டிங். அடுத்து வந்து ஒரு சாக்லேட் கேக் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே ஒரு 3 hours என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பி. சரி, இப்போ எங்கே போகிறோம் ஹர்ஷன்? பவுலிங் பிடிக்குமா? உனக்கும் பிடிக்குமா? ஆமாம், வாங்க போகலாம். பாய். சரி, நாங்கள் போகலாம் காருக்கு. ஸோ நாங்கள் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியோட பவுலிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது லேடிஸ் மட்டும்தான் போகிற மாதிரி பிளானு. பட் என்ன அப்படின்னா கிட்ஸையும் விட்டுட்டு போக முடியாது, அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால அவங்களையும் சரி கூப்பிட்டுட்டு நம்ம பவுலிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 கிட்ட நாங்கள் பவுலிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேயும் வந்தாச்சு. டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா
எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. அதாவது பார்த்திங்கன்னா கிட்ஸுமே வந்துட்டு அவங்களும் போர் அடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவுலிங் கூட்டிகிட்டு போவோம். ஹர்ஷனும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் ட்ராம்பலின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் இந்த நாள் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வந்துட்டு நம்மளும் வந்து வீட்டிலையே இருக்கோம், நம்மளுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் குழந்தைங்கள பார்த்துட்டு, அப்புறமா வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறமா வந்துட்டு வேலை பார்க்குறது இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கேர்ள்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ 5:30க்கு போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து போனதே தெரியல. 1 ஹவர் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கேட்டு திரும்பவும் 1 ஹவர் புக் பண்ணி விளையாடிட்டு வந்தாங்க. ஏன்னா கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா வரவே மனசு வராது. அதேமாதிரி நம்மளுக்கும் வந்து டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து விளையாடிட்டு வந்தோம். அதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு விஆர் கேம்ஸும் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேமும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலு, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விளையாட முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாட விட்டுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்க வரதான் மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு டைம் விளையாட ஆரம்பித்தாங்க விளையாடிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்மளுக்குமே ரொம்ப என்ஜாயாக இருக்கும், நம்மளுக்கும் விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்கும். நானும் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. So thanks for watching.